ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். புதிய நிதி ஒரு பிரச்சனையே இல்லை. திமுகவே எங்களுக்கு பொருட்டு இல்லை. நாங்கள் ஸ்டாலினையே பொருட்படுத்தலை, திமுக கூட்டணியை பொருட்படுத்தலை. இன்னைக்கு திமுக என்பது ஒரு பலமான கட்சி இல்லை. ஸ்டாலின், அவங்க பையன் உதயநிதி அத்தை கனிமொழி, இப்போ புதுசாக மாப்பிள்ளையும் இறங்கிட்டார். அண்ணா நகரில் மாப்பிள்ளை சபரீசன் வந்தார். சபரீசன் கூட மகள் செந்தாமரை, ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை. ஆக அந்த குடும்பம் தான் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கு. தேர்தல் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அதே பிரேமலதா ஸ்டாலின் அறிமுகப்படுத்த சொல்லி எழுந்து நிற்கிறாங்க. அப்போ பிரேமலதா திருமாவளவன் ஒரு பொருட்படுத்தலை, அவங்கள இழிவுபடுத்துறாங்க. நீ ஒரு ஆளான்னு சொல்லி ஒரு நக்கலா சிரிக்கிறாங்க. அவங்க எதுன்னா பிரச்சாரம் பண்ணட்டுங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அந்த சுயேட்சையாக நிற்கிற 10 ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு தெரியும். அவர் கூட நான் வந்தால் எல்லாருக்கும் ஒரு ராக்கெட் இலவசமாக தரேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு. அது எல்லாருக்குமான உரிமை. இன்னைக்கு காங்கிரஸுக்கு 28 இடம் கூட கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மிரட்டி திருமாவளவன் ஒரு இடத்த கூட கொடுக்குறாரு. இப்போ 29 இடத்துல காங்கிரஸ் போட்டிடுது இல்லை. நான் கனிமொழியினுடைய யோக்கியதை பற்றி நான் பேசணுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்களுடைய வரலாறு தெரியும். அவங்க பிறப்பின் ரகசியத்தை சொன்னாவே அவங்களுடைய வரலாறு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா இவங்களை எந்த அளவுக்கு தன்னுடைய பெண்ணுன்னு சொன்னார், எப்போ சொன்னார், எம்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்கே சுப்பிரமணியத்து மேலே வழக்கு போட்டு என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் கிளறினா குப்பையை கிளறி கையெல்லாம் அசிங்கப்படுத்திக்க நான் தயாராக இல்லை. கல்வி கடன் வாங்கிய மாணவர்கள் கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல. ஒரு மாணவனுக்கு ரத்து பண்ணாங்களா 5 வருஷத்துல? அதுதான் சொல்றேன். கனிமொழியை கூட ஒரு வார்த்தை தவறாக வந்துட போதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கனிமொழிக்கு என்ன யோகியது இருக்கு? கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி இன்னைக்கு கலைஞர் டிவியா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா கருணை காட்டலன்னா கனிமொழி ஒரு கேள்விக்குறி. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா முத்து? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஆமாங்க. ஓகே, தேர்தல் பயணம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, 2026 சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கான களம். இன்னும் சொல்ல போனால் இந்த களத்தை நாங்கள் ஒரு சரியான இலக்கோடு அணுகிட்டு இருக்கோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 6 மாதமாகவே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாடு முழுவதும் 193 தொகுதிகளில் முதற்கட்ட பயணத்தை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாலேயே முடிச்சிட்டாரு. எல்லா தொகுதியிலும் போய் அந்த மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆறுதலை சொல்லி அவங்கள ஆற்றுப்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரோன்னு அவங்களுக்கு உறுதியும் உத்தரவாதத்தையும் தந்து அதன் அடிப்படை தேர்தல் வாக்குறுதிகள் தயார் பண்ணி இன்றைக்கி தேர்தல் கூட்டணி அமைச்சு அதனுடைய நீட்சியாக தேர்தல் வாக்குறுதி இன்றைக்கி வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த நிலையை பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் எந்த கட்சியும் மக்களை போய் இந்த 199 தொகுதின்றது தேர்தல் அறிவிப்பு வரலன்னா 224 போகிறதா தான் இருந்தார். அதுக்குள்ளே தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால இப்போ வேட்பாளரோடு சேர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு வேறு யாரும் களப்பணி ஆற்றுறதா இந்த தேர்தலுக்காக செய்யலை. ஓகே சார், நம்ம இது வரைக்கும் ஒரு தேர்தல் பார்த்துருப்போம். திமுக விசஸ் அதிமுக அப்படின்னு ஒரு இது பண்ணோம். இந்த தேர்தல் முற்றிலும் மாறி போய் எடப்பாடியார் விசஸ் உதயநிதினு போயிட்டுருக்கு.
உதயநிதி வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. திமுகவே எங்களுக்கு பொருட்டு இல்லை. நாங்கள் ஸ்டாலினையே பொருட்படுத்தலை, திமுக கூட்டணியை பொருட்படுத்தலை. இன்னைக்கு திமுக என்பது ஒரு பலமான கட்சி இல்லை. அவங்களே சொன்னது போல் திமுக கூட்டணி பலத்தில் தான் அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்படி இருக்க சொல்ல அந்த கூட்டணியே நாங்கள் சட்டை போடல. அந்த கூட்டணியில் திமுக ஒரு அங்கம். அந்த திமுகவோட உதயநிதி ஒரு அது ஸ்டாலினுடைய பையன்றதுனால உதயநிதியை வந்து அவர் பேசுகிறாங்க. இன்றைக்கி என்னன்னா திமுகவினுடைய பலகீனத்தில் மிகப்பெரிய பலகீனம் அது ஒன்று. என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் எந்த தலைவரும் இல்லை. ஸ்டாலின், அவங்க பையன் உதயநிதி அத்தை கனிமொழி, இப்போ புதுசாக மாப்பிள்ளையும் இறங்கிட்டார். அண்ணா நகரில் மாப்பிள்ளை சபரீசன் வந்தார். சபரீசன் கூட மகள் செந்தாமரை, ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை. ஆக அந்த குடும்பம் தான் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கு. தேர்தல் பணியை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அந்த கூட்டணிக்கே இன்றைக்கி நீங்கள் அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கூட அந்த கூட்டணி இதுவரைக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுகம் எப்படி இருந்தது? எல்லா கட்சி தலைவரை இருந்து அறிவிப்பாங்க. அதுதான் நடந்த எல்லாம் கையை தூக்கி காட்டுவாங்க. இதான நடக்கும். இந்த முறை வேட்பாளர் அறிவிப்பு உள்பட கூட்டணி ஒப்பந்தம் உள்பட எப்போவாவது எல்லா கட்சி தலைவரும் 1-2 அறிவிச்சாங்களா? இதுவரைக்கும் இல்லை. இப்போ ஒரே ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள நேற்றைக்கு என்னவோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் கூட விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திலிருந்து எல்லாம் எழுந்து வணக்கம் பண்ணுறாங்க. ஆனால் பிரேமலதா உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் பேசும்போது எல்லாரையும் பேசியிருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனோட பேரை உச்சரிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் இணக்கமான கூட்டணி. அதை நீங்க சொல்றது வந்து சரி. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா அதே பிரேமலதா ஸ்டாலின் அறிமுகப்படுத்த சொல்ல எழுந்து நிற்கிறாங்க. அப்போது பிரேமலதா திருமாவளவன் ஒரு பொருட்படுத்தலை, அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க. நீ ஒரு ஆளான்னு சொல்லி ஒரு நக்கலாக சிரிக்கிறாங்க. இப்போ இது எல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே எப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலை? இன்னும் கேட்டால் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன். அப்போது அங்கே இருக்கிற கேடர்ஸ் எப்படி அங்கே அந்த மாவட்ட அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமே எழுந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. குழப்பத்தை தாண்டி நேற்றைய தினம் கூட விருதுநகரில் தேமுதிக சார்பாக வந்து பணிமனை திறந்திருக்காங்க. அதில் எல்லா கட்சியினுடைய கொடியும் வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் அதில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் தேமுதிகவுக்கும் ஏதாவது கிராஸ் இல்லை? விடுதலை சிறுத்தைகளுக்கு தேமுதிகக்குன்னு இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக கூட்டணிக்குமே பிரச்சனை. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் எத்தனையோ விளம்பரங்கள் சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. ஊரில் இருக்க சொல்ல திருமாவளவன் பெயரையோ விடுதலை சிறுத்தைகளை பற்றிய பெயரையோ கொடியையோ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் காலனியில் போக சொல்ல விடுதலை சிறுத்தைகள் திரும்ப ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு எழுதுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எழுதுகிறாங்க. இது தொடர்ந்து நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போவேன்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய செயலாளர் பிரவீன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து பிரச்சார வாகனத்தில் துரைமுருகன் கூட ஏறிக்கிட்டு போகிறார். அவர் காலனியிலிருந்து ஊருக்குள்ளே வந்தோடனே இறங்கி போன்னு விரட்டி விடுறாருல்ல. சார், நீங்கள் எதிர்கட்சிகள் என்னதான் விமர்சனம் வச்சாலும் அவங்க பிரச்சாரம் செய்கிறது சமூக நீதிக்கான ஆட்சின்னு தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க எதுன்னா பிரச்சாரம் பண்ணட்டுங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அந்த சுயேட்சையாக நிற்கிற 10 ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு தெரியும். அவர் கூட நான் வந்தால் எல்லாருக்கும் வந்து ஒரு ராக்கெட் இலவசமாக தரேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு. அது வந்து எல்லாருக்குமான உரிமை. ஆனால் சமூக நீதி, ஒரு கட்சியிலேயே சமூக நீதி இல்லாத ஒரு கும்பல், ஒரு கூட்டணியில் சமூக நீதி கடைபிடிக்க முடியாத ஒரு கும்பல் ஆட்சியில் மட்டும் சமூக நீதி கொண்டு வந்துட முடியுமா? இன்றைக்கி திமுக ஆட்சி 5 வருஷத்தில் எத்தனை இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்ற முடியாமல் திரும்பி வந்திருக்காங்க. திருமாவளவனே சொல்லியிருக்காரு மேடை. ஆமாம், எத்தனை கொடிமரங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றது. எத்தனை விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தலைவர்களாகவோ துணைத் தலைவர்களாகவோ வந்தவங்க சேர் கூட இல்லாத கீழே உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு. கேட்க முடிஞ்சதா இவங்களால? இணக்கமான கூட்டணி, கொள்கை கூட்டணி எல்லாம் பேசுகிறீங்க.
நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசல விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் மிரட்டி பணிய வைக்கப்பட்டார்களே தவிர இணக்கமாக போய் கூட்டணி சேர்ந்தாங்களா? இன்னைக்கு அவர் திருமாவளவன் அடிக்கடி சொல்கிறது, விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பேசுகிற நண்பர்கள் எல்லாமே, அவங்க நிர்வாகிகள் எல்லாமே தொடர்ந்து சொல்லுவாங்க, 4 ஓட்டு திமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா அதில் 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்து பெரிய கட்சி காங்கிரஸை விட அதிக மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சி நாங்கள் தான் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸுக்கு 28 இடம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மிரட்டி திருமாவளவன் ஒரு இடத்த கூட கொடுக்குறாரு. இப்போ 29 இடத்துல காங்கிரஸ் போட்டிடுது இல்லை. அந்த நிலைமை ஏன் வந்தது? இப்போது திருமாவளவனுக்கு 8 தான் கொடுத்தாங்க. அந்த 8 இவங்க அந்த 8ல் 1 காங்கிரஸ் ஏன் கொடுக்குறாரு? என்ன காரணம்னா, உன்னால தான் ராமதாஸை நாங்கள் கூட்டணியில் சேர்க்கலை, ராமதாஸை நாங்கள் சேர்க்காதனால எங்களுக்கு ஒரு பின்னடைவு. அப்போ திருமாவளவன் கொள்கையில் கரெக்டாக இருந்திருக்காரு இல்லையா? அதுதாங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். திருமாவளவன் கொள்கையில் இருந்தாரா, இல்லை திருமாவளவனுக்கு வந்து சரி கட்டணுன்றதுக்காக அவங்க ராமதாஸை புறக்கணித்தாங்களா, இல்லை ராமதாஸை சேர்த்தோம்னா பட்டியலின மக்களுடைய வாக்கு வராதுன்றதுக்காக செஞ்சாங்களா, அந்த ஏமாத்துற நாடகம் தெரிஞ்சிருன்றதுக்காக செஞ்சாங்களா, எதுன்னு எனக்கு சொல்ல தெரியலை. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க ராமதாஸை இழந்தோன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே ராமதாஸை காங்கிரஸ் திமுக ராமதாஸ் கட்சிக்கு இடையில் ஒரு உறவை ஏற்படுத்துறது ஜி.கே. மணி தான் அந்த கட்சியை பிரித்து அதை வந்து திமுக கொண்டு வரணும், இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தணுன்றதுக்காக செஞ்சது. அந்த ஜி.கே. மணிக்காக அவங்க பையனுக்கு பெண்ணகரத்தில் ஒரு சீட்டு காங்கிரஸ் கொடுக்குது. காங்கிரஸை கொடுக்க வச்சு அவங்க சீட்டை ஒன்று கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீட்டை திருமாவளவன்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு. அது சொல்கிறது புரியுதுங்களா? பெண்ணகரத்தில் ஜி.கே. மணிக்கு கொடுத்த சீட்டுக்கு உன்னால் ஒரு சீட்டு நாங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது, அந்த ஒரு சீட்டை நீ கொடுன்னு சொல்லி இவங்க காங்கிரஸ் வந்து இளைய பெருமாள் மகனுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து 1000 வர்ணஜாலம் பூசி வசனம் பேசி வேறு வகையில் திருமாவளவன் பேசலாம், ஆனால் உண்மை அதுதானே. ஆக உன்னால் அவங்கள நான் வந்து என்னை நம்பி வந்து நடுத்தருக்கு வந்துட்டார் ஜி.கே. மணி, அவருக்கு போட்டியிட இடம் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாரு. அதனால் அவர் நின்ன இடத்துல அவர் போய் அங்கே காங்கிரஸில் சேர முடியாது. அதனால் அவர் பையனை காங்கிரஸில் சேர்க்குறேன்னு சேர்த்து இன்றைக்கி சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ அந்த சீட்டுக்கு இடையே காம்பன்சேஷன் இங்கே கொடுன்னு சொல்லிட்டு காட்டு மன்னார் கோயிலில் நீ மறுபடியும் நின்று அங்கே தோற்று அசிங்கம் பண்ணிட்டு வேறு வேலை இல்லை, மறுபடியும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திக்கிற நிலையில் நம்ம இல்லை அப்படின்னு நின்னா, என்டிஏ கூட்டணி முன்னே அவங்க 2 பேரும் காங்கிரஸ் தனியாக, பிஜேபி தனியாக, அதிமுக தனியாக கூட்டணி இருந்தது, நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ அந்த பருப்பு வேவாது, அவங்க ஒன்றாயிட்டாங்க. இப்போ இதே ஸ்பீடில் வந்து அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இடைத்தேர்தல் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த விஷப்பரீட்சைலாம் வேணாம், ஒழுங்காக அந்த சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்துரு. காங்கிரஸ் ஏற்கனவே ராகுல் நம்மளை பார்த்தா கூட திரும்பி பார்க்க ஓடின்னு இருக்காரு, அவரையாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு இன்றைக்கி செஞ்சாங்க. ஓகே சார், இப்போ குறிப்பாக இந்த பிரச்சாரங்களில் தலைவர்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நான் இருந்தேன், அவங்க முதல்வராக இருந்தால் அந்த கொரோனாலே போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க இல்லையா? அதற்கு கனிமொழி அவர்கள் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் வந்து விட்டாவே வந்து ஜுரம் வந்துடும், இவருக்கு அதாவது ஜென்னி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கள் குடும்பத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியலை, எங்களை அழிக்கன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் மலர் வளையம் வச்ச கட்சி எங்கள் கட்சி. நான் கனிமொழியினுடைய யோக்கியதை பற்றி நான் பேசணுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்களுடைய வரலாறு தெரியும், அவங்க பிறப்பின் ரகசியத்தை சொன்னாவே அவங்களுடைய வரலாறு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா இவங்களை வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பெண்ணுன்னு சொன்னார், எப்போ சொன்னார், எம்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்கே சுப்பிரமணியத்து மேலே வழக்கு போட்டு என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் கிளறினா குப்பையை கிளறி கையெல்லாம் அசிங்கப்படுத்திக்க நான் தயாராக இல்லை. அதனால் கனிமொழி கருவின் குற்றம் நாஞ்சில் மனோகரை சொன்னது, நான் சொல்லலை. அதனால் அதையெல்லாம் நான் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பல. அவங்களுக்கு இப்போ தேர்தலில் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, எங்கள் அண்ணன் இதையெல்லாம் செஞ்சார், அதனால் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு முடியலை. அதுக்கான காரணம் அவங்க கையில் எதுவும் இல்லை. எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றி 525 வாக்குறுதியை கொடுத்து ஒன்றும் வேணாம். என்ன சொன்னாங்க?
கல்விக் கடன் வாங்கிய மாணவர்கள் கல்விக் கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல. ஒரு மாணவனுக்கு ரத்து பண்ணாங்களா 5 வருஷத்தில்? மாதம் மாதம் கரண்ட் பில் எடுத்தாங்களா? மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களே, உயர்த்தாமல் இருந்தாங்களா? எத்தனை முறை உயர்த்தினாங்க? எவ்வளோ உயர்த்தினாங்க? எத்தனை மடங்கு உயர்த்தினாங்க? 67 68 மடங்கு உயர்த்தி இன்றைக்கி 500 ரூபா கட்டினவங்கலாம் 1200 1200 1500 கட்டுறாங்கல்ல. சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னாங்களே, உயர்த்தாமல் இருந்தாங்களா? எத்தனை மடங்கு உயர்த்தினாங்க? எதை செஞ்சாங்க? புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கு சொல்ல புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டம் தங்க தாலி தர்றது திட்டம். திருமணத்துக்கு தாலி கொடுத்து அதுவும் 1 சவரன் தங்கத்தாலி தாலி கொடுத்து அந்த பட்டதாரிகள் பட்டயப்படி படித்தவங்களுக்கு 50,000 ரூபாய், சாதாரணமானவங்களுக்கு 25,000 ரூபாய் திருமண செலவு கொடுத்தாங்க. அதை நிறுத்தினாங்க. அது என்ன சொல்கிறேன், அதை நிறுத்தினாங்கல்ல 5 வருஷமாக யாருக்குமே கொடுக்காம. எத்தனை பேர் வயது திருமணம் ஆக முடியாத இருந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்து திருமணம் நடந்தது. அதையெல்லாம் நிறுத்தினாங்கல்ல. ஒரு சாதாரண கிராம பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற பெண்கள், மாடு வழங்குகின்ற திட்டம், ஆடு வழங்குகின்ற திட்டம் கொடுத்து ஒரு 4 ஆடை கொடுத்தா அதை வச்சு அவங்க பொழைச்சி ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கி அவங்க வாழ்வாதாரம் மீண்டது. அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ச்சியும் இருந்தது. கிராமத்தினுடைய இயற்கை எருவிலிருந்து எல்லாமே கிராம சூழல் வளருது. அந்த திட்டத்தை நிறுத்தினாங்கல்ல. எதை செஞ்சாங்க? நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பட் அவங்க சொல்லக்கூடியது நாங்க சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம், இதான் திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்களா இல்லையா? அதுதான் என்ன செஞ்சீங்கன்னு தானே கேட்குறேன். அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு மேடை சொல்றாரு. நீங்க என்ன செஞ்சீங்க வாங்க சொல்லுங்க, எந்த ஊடகத்தில் வேணா வாங்க, எந்த மேடை வேணா போடுங்க, நான் என் ஆட்சியில் செஞ்சதை சொல்றேன், நீங்கள் உங்கள் ஆட்சியில் செஞ்ச சொல்லுங்கள், நீங்கள் உங்களால் என்னென்ன பாதிப்பு வந்ததுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எங்களால் என்ன பாதிப்பு வந்து சொல்லுங்கள், வாங்க பேசுவோம், எந்த ஊடகத்தில் வேணால் பேச தயார்ன்றாரு. இவருக்கு அதை இதுவரைக்கும் அவங்க என்னங்க சொல்லியிருக்காங்க? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் டெய்லி செய்திகள், உங்களுக்கு நிகழ்கால செய்திகள் தெரியும், நீங்க சொல்லுங்க என்ன திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நான் இத்தனை திட்டத்தை விடியல் பேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகை, இல்ல நான் புதுமை பெண், இருங்க நான் முதல்வன், நான் ஒன்னொன்னு சொல்றேன். விடியல் பேருந்து பெண்களுக்கு அவங்க பஸ்ல இலவசமா அனுப்புறாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லலை. நான் கேட்குறேன், அதை அனுப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஓசி பஸ். உங்க அமைச்சர் சொன்னதை நான் சொல்றேன். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னாங்க, இந்த திராவிட மாடல் அரசு பெண்களை மட்டும் தனியா பிரிச்சு, எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் காதலியோட போங்க, அதாவது கணவன் மனைவியோட போங்க, ஓசியில போங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஆதாரம் அதெல்லாம் ஆதாரம் இருக்கட்டும். அவர் சொன்னது அவர் எதுக்காக சொன்னாரு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்றது ஓசி பஸ்ன்னு சொன்னீங்க. ஓசி பஸ்ன்னு சொல்ல அப்போ அது பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ பெண்களுக்கு எல்லாம் ஓசியில் பொம்பளைங்கள்லாம் ஓசியில் போகிறாங்கன்றது வேற, எல்லாருமே ஓசியில் போகிறாங்கன்னா ஆண் பெண் என்ற பெண்களை மட்டும் ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. அதனால் இப்போ ஆண்களுக்கும் அதை நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் அந்த ஆணாதிக்க மனப்பான்மையிலேருந்து பெண்களை நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஆண் பெண்ணை பார்த்து ஓசியில் போகிறீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீ தான் ஏன் ஓசியில போறேன்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த ஆணாதிக்கத்தை இதை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு பெண் என்பதாலே அவங்கள ஒரு இழிவுபடுத்துற மாதிரி அது இருந்துடக்கூடாதுன்றதுக்கு ஒரு சமூக நோக்கோடு அதை செஞ்சுருக்காங்க. 2வது, இப்போது ஆண்களும் பல இடங்கள் உடல் உழைப்பு தொழிலாளர் இருக்காங்க. அவங்களும் பல பகுதிகளில் சென்னையில், உதாரணத்துக்கு சென்னையில் எடுத்துங்க, சென்னையில் வாடகையிலேருந்து எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் எங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறத்துலேருந்து அவங்க வருவாங்க. அவங்க பேருந்து கட்டணம் கொடுத்து வர சொல்ல ஒரு நாள்தோறும் ஒரு கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கட்டுமேன்னு சொல்லியிருக்கோம். அதில் என்ன, அதாவது ஒன்று செஞ்சால் எல்லாருக்கும் செய்யணும். நீங்கள் அதில் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் பெண்களை ஏமாத்துறதுக்காக அதை பயன்படுத்துறீங்க. அது வேண்டான்றதுனால தான் ஒரு சமத்துவத்தை உருவாக்கணும்னு சொல்லி பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக செய்ய வேண்டிய உதவிகள் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறது மாதிரியா சார்? ஃப்ரிட்ஜு கொடுக்கறது ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் நாங்கள் கொடுத்தோம், தமிழ்நாடு முழுக்க கொடுத்தோம். அது இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சின்ன ஏழ்மையான நிலையில் இருக்கவங்க கூட
அவங்க வந்து வேலைக்கு போக சொல்ல அவங்க உடனடியாக சமைச்சு அதை மத்தியானத்துக்கு குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே சாப்பிட்டுன்னு வச்சுட்டு போவாங்க. அது கெட்டு போகுது. இன்றைக்கி சீதோஷ்ண நிலை பருவநிலை எல்லாம் மாறிடுறதுனால அதை வந்து வசதி உள்ளவங்க ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க. சாதாரணமானவங்களுக்கு அது இல்லை. அதனால அதை அவங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுல என்ன தப்பு? அதாவது திமுக இப்போ 8000 ரூபாய் நான் கூப்பன் தரேன், உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்கறத கூட கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் பாஜக வந்து வாஷிங் மிஷின்ல சொல்லுவாங்க, அதனால வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கலாமே ஃப்ரிட்ஜுக்கு பதிலுன்னு கேட்குறாங்க. அதாவது அதுதான் சொல்கிறேன், கனிமொழியை போல ஒரு நான் வார்த்தை தவறாக வந்துட போகுதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கனிமொழிக்கு என்ன யோகிதை இருக்குது? கனி உனக்கு மணி எனக்குன்னு சொல்லி இன்றைக்கி கலைஞர் டிவியாக இருக்குது. கலைஞர் டிவிக்கு நீராராடியா கிட்ட இவங்க லாபி பண்ணதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா அந்த டேப்பெல்லாம் மறுபடியும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்க எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ராஜா சொல்கிற இதுவை பாருங்கள். இன்றைக்கி கனிமொழிக்காக தானே ராஜா நடுத்தர நிற்கிறாரு. அதுக்காக இவங்க வந்து அதை மறைக்கிறதுக்காக இவங்க என்னவோ அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கிறத அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கை தேர்ந்த நடிகை. அதனால் அவங்க வந்து அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தலைவி அம்மா கருணை காட்டலைன்னா கனிமொழி ஒரு கேள்விக்குறி. இது புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த ஒரு சம்பவம். நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். ஒரு நாள் சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணுறாங்க. அந்த ரூமில் கனிமொழி பேரில் புக் பண்ணுறாங்க. அந்த ரூமில் ராத்திரி 1 மணிக்கு இவங்க வராங்க. அப்புறம் வேறொரு நடிகர் அந்த ரூமுக்கு வராங்க. உடனடியாக உளவுத்துறை அதை செய்தியை சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா சிஎம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு முதலமைச்சருடைய மகள், அவங்க நீங்கள் வந்து இதை ஒரு பிரச்சனையாக்காதீங்க, அவங்க அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அதை சொல்லி தகவல் தெரிவித்து அவங்கள கூப்பிட்டு போக சொல்லுங்கன்னு அப்படி கூப்பிட்டு போனவங்க தான் கனிமொழி. இது கசிந்து பல பத்திரிகைகள் அப்போவே கிசுகிசு செய்தியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் சொல்ல முடியும். அவங்க அதிவன் போஸ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற இது வரைக்கும் சொல்லலாம். அதெல்லாம் வேண்டாம். அதனால் கனிமொழி தறிகட்டு அலைய வேணாம். நான் கேட்குறேன், கனிமொழியை வந்து ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்க எதுக்கு போய் தூத்துக்குடியில் நிற்கிறாங்க? கனிமொழி நாடார், அவங்க அப்பா யார்? அவங்க அண்ணன் ஸ்டாலின் என்ன? இவங்க வந்து என்ன ஒரு சமூக நீதி பேசுகிறவங்க. நீங்கள் தங்கச்சிக்கு ஒரு ஜாதி, அண்ணனுக்கு ஒரு ஜாதி வருமா? இதையெல்லாம் நாங்கள் கேட்டோம்னா அவங்க இதெல்லாம் எங்களுக்கு பேசுபொருளே இல்லை. நாங்கள் கேட்கணுன்ற நோக்கம் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறது எங்களுடைய பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க உடம்பு முழுக்க மலத்தை பூசிக்கிட்டு மற்றவங்கள பார்த்து பேச சொல்ல நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இது இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இன்னும் கேட்டால் கனிமொழி அம்மா இருக்காங்களே, ராஜாத்தி, மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தரேன்ட்டு அவங்களும் பணம் வாங்கிட்டாங்கன்னு மதுரையில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சது புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா எப்பவுமே வந்து பெண்கள் என்றால் அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் பெண்களை வந்து இந்த சமுதாயம், ஆணாதிக்க சமுதாயம் எப்போவுமே இது மாதிரி பண்ணோன்ற ஒரு கருணை மனப்பான்மை எப்போவுமே கனிமொழி மேலே, ராஜாத்தி அம்மா மேலே அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. அதனால் இவங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசி, ஏன்னா கனிமொழி இப்போ வந்து ராஜா பண்ணதுனால, ராஜாவினுடைய டேப் வெளியே வந்ததுனால அவங்க தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க. இவங்க எது பேசுனாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக இது இன்றைக்கி அழகிரிக்கு ஏற்பட்ட நிலைமை அந்த கட்சியில் மற்றவங்களுக்கு வரும். இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 2026 களத்தில் வந்து 4 முனை போட்டிங்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 4 முனை போட்டி 5 முனை போட்டிலாம் கிடையாது. விஜய் அவர்கள் போகிற இடம்லாம் வந்து மக்கள் கூட்டம். நான் சொல்கிறத கேளுங்க. 4 முனை போட்டி 5 முனை போட்டின்றதெல்லாம் கிடையாது. தேர்தலில் ஒரு சில இடங்களில் 10 சுயேட்சை கூட போட்டிடுவாங்க. எல்லாருமே போட்டியாளர். அதில் யாராவது ஒரு சுயேட்சை கூட சில இடங்களில் ஜெயிச்சிட வாய்ப்பு கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனால் யார் போட்டியாளர்ன்றதை தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும். போட்டியிடுற அத்தனை பேரும் போட்டியாளர்னு கிடையாது. வேட்பாளர், நான் முடிச்சிடறேன், வேட்பாளர் தான்.
அவங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் யாருக்கும் போட்டி அந்த ஃபஸ்ட்டு 2 இடத்துல வர்றவங்கள கணிப்பாங்க. அது மாதிரி 2வது இது இப்போ மட்டும்தான் அந்த 4 முனை 5 முனை எல்லாம் கிடையாது. போன தேர்தல் 2021 தேர்தலே 4 முனை தான். 3வது அணி இருந்தது, தினகரன் தலைமையில் ஒரு அணி இருந்தது, நாம் தமிழர் தனியார் இருந்தது, இப்படி அதிமுக கூட்டணி இருந்தது, எல்லாமே இருக்கும். எப்போவுமே 4 முனை 5 முனை இருக்க தான் செய்யும். அதுக்கு முன்னையும் 3வது அணி ஒன்று வைகோ தலைமையிலலாம் அமைச்சர் இருந்தது. அதனால் எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் போட்டின்றது அதிமுக திமுக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் ஒவ்வொரு கிடைக்கடகத்துலேயும் கட்டமைப்பு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் நிர்வாகிகள் இருப்பாங்க. அதனால் அவங்க தேர்தலை சந்திக்கிறதுனால அது களத்தில் அவங்க தான் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் களத்தில் நிற்கிறவங்க. 2 பேரும் களத்தில் நிற்கிறதுனால போட்டி அதிமுக திமுக தான். அவங்க சார்ந்து இருக்கின்ற கூட்டணிகளுக்கானது தான். அதனால் இவங்க மற்றவங்கெல்லாம் போட்டியிடலாம். ஆனால் போட்டியிடுறவங்கெல்லாம் போட்டியாளர் இல்லை. அதை தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து காட்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீயா நானா தான் களம். தமிழ்நாட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் இந்த இழுபறியே அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு உறுதியான முடிவு எடுப்பாங்க, சரியான முடிவு எடுப்பாங்க. நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும், சட்டமன்றத்துக்கு யார் ஓட்டு போடணுன்றதை தமிழ்நாட்டு மக்கள் எப்பவும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க, இப்போவும் செய்வாங்க. உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.